ஹாய். ஸோ கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆள் எங்கே போனான்னு நிறைய பேர் தேடியிருப்பீங்க. ஸோ மறந்துருப்பீங்க, என்னோடய சேனலையும் மறந்துருப்பீங்க. ஒரு வாரமாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நிறையா ஃபோட்டோ எடிட்டிங் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அது ஏஐ இமேஜ்னு சொல்கிறாங்க. அது ஃபோட்டோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது எந்த ஆப்பில் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டால் அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நானுமே ஒரு இதில் பார்த்து கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போகும் இந்த விஷயம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ உங்களோட ஆப்பிள் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் இருக்கு இல்லையா, சர்ச்சில் போயிட்டு என்னன்னு கொடுக்கணுன்னா இந்த ஆப் பேர் ஜெமினிங்கிற ஆப்பு. JEMINI ஜஸ்ட்டு ஜெமினின்னு போட்டுட்டிங்கனாவே வரும். சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி சர்ச் கொடுத்தோடனே கூகுள் ஜெமினின்னு வரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இப்படி காட்டுது. இல்லைனா இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு சப்போஸ் அக்ரி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எதாவது கேட்டுச்சுன்னா அக்ரி கொடுத்துட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளில் தான் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கேலரி. அது டைரக்ட் ஃபோட்டோ எடுக்கிறது கேலரின்னு வரும். ஸோ நான் கேலரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு ஒன்று காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் ஒரு விஷயம் பண்ணி இருக்கேன். பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் காப்பி பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி நிறையா விஷயம் காப்பி பேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளிக்கு கொடுக்குறேன். ஸோ கிளிக் கொடுத்தோடனே நான் என்ன பேஸ்ட் பண்ணணும் அது இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் டேக் அ லிட்டில் பிட் டைம். ஒரு 2 to 5 minutes வரையும் ஆகும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிக் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. யார் பாரு இதே தான் போட்டுட்ருக்காங்க. ஒரு வாரமாக நானும் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு எனக்கே இதை பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு. ஸோ அப்படி நான் ஆசைப்பட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் காட்டலாமே எப்படி பண்ணணுன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதாங்க என்னோடய பிக்கு. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கிரியேட் ரெட்டோ விண்டேஜ், ஸோ கிரெய்னி எட் பிரைட்னஸ், ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காப்பி பண்ணிக்கோங்கன்னு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் காப்பி பேஸ்ட். ஸோ அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ அதை இப்போ டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு இருக்குல்ல, ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களோட கேலரியில் போய் இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். சரியா? ஸோ அவ்வளோதான். பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் இல்லை, இதில் இன்னுமே நிறையா விஷயத்த நம்ம ட்ரை பண்ணலாம். பண்ணி காட்டுறேன். ஸோ திரும்பவும் அதே ப்ளஸ் சிம்பிளை அமுக்கும்போது நம்மளுக்கு கேலரியில் ஸோ திரும்பவும் அதே இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் காப்பி பேஸ்டெல்லாம் இல்லாமலேயே நான் இப்போ இங்கே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன். க்ரியேட் இன்டூ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால அப்படி காட்டுது. சினிமேட்டிக் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட் இன்டூ சினிமேட்டிக் ஸ்டைல்னு. ஆக்சுவலாக நீங்கள் மிரர் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோன்லாம் கையில் வச்சுருக்கிற மாதிரியெல்லாம் காட்டாதீங்க. ஸோ அது வேறு மாதிரி காட்டுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு யாரையா விட்டு எடுக்க சொன்ன ஃபோட்டோவில் அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வருது. க்ரியேட் இன்டூ சினிமேட்டிக் ஸ்டைல், க்ரியேட் இன்டூ விண்டேஜ் ஸ்டைல், இந்த மாதிரியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வருது. ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. இதே இன்னும் 1 வீக்கெல்லாம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த ஜெமினி ஆப்பில் 2-3 பிக்கு தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு க்ரௌட் ஆகிடும். ஏன்னா சேட் ஜிபிடிலையும் இப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதுக்கு லோடு கொடுக்க 1-2 பிக்கு தான் பண்ண முடியுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ யாரோ ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரியே பயங்கரமாக வருது. ஸோ இது ஜெமினி ஆப்போட சிம்பிள். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதையுமே சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேவ் ஆப்ஷன் வராதுங்கும்போது வாட்ஸ்அப்பில்
ஸோ நம்மளோட பேரையே போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அப்படி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேர் ஜெயஸ்ரீ நாயுடு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ எப்படி இந்த ட்ரெண்டில் வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு. இதில் முக்கியமான விஷயமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் காப்பின்னு ஒன்று கொடுப்பேன். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட அந்த ஜெமினியில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே டைப் பண்ணுற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி பிக்சர் உங்களுக்கும் வந்து வரும். ஸோ நீங்களுமே உங்களோட சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்களும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஸ்கின் கேர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.